சொந்த வீடு பற்றி கனவு என்பது எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் எல்லோராலும் அந்த கனவை அத்தனை எளிதாக அடைந்து முடிவதில்லை. கையில் பணம் இருந்தும் சொந்த வீடு அமையாதவர்கள் பலர் உண்டு. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் உள்ளத்தில் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகிறேன் என்கின்றார் சிறுவாபுரி முருகன். ஆம், சிறுவாபுரிக்கு சென்று உள்ளன்போடு வணங்கினால் நம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடந்தேறும் என்கின்றனர் இக்கோயிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள். குறிப்பாக சொந்தமாக வீடு அமைய வேண்டும் என இங்கு வேண்டிக் கொள்வோர் வருவோர்கள்தான் அதிகம். சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் 33 கிலோமீட்டர் பயணம் செய்த பின் இடதுபுறமாக பச்சை பசேல்னு வயல்களை கடந்து 3 கிலோமீட்டர் போனால் சிறுவாபுரி முருகனை தரிசிக்கலாம். சென்னையிலிருந்து செங்குன்றம், மீஞ்சூர், பொன்னேரி வழியாக இந்த ஊரை அடையலாம். இவ்வூர் சிறுவாபுரி, சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்று பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. இராமாயணம் காலத்தில் ராமருக்கு லவ குசவருக்கும் போர் நடந்த இடம் என்று கூறப்படுகிறது. பசுமை கட்டி நிற்கும் நெல் வயல்களை கடந்து போனால் சிறுவாபுரி கிராமத்தில் வடகிழக்கு மூலையில் இருக்கிறது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில். உள்ளே கம்பீரமான ராஜகணபதி, அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபிதகுஜம்பாள், சூரியனர், சண்டிகேஸ்வரர், நாகர், ஆதிமூலர், நவகிரகங்கள், காலபைரவர், அருணகிரிநாதர், மயூரநாதர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம், உயரமான கொடிமரமும் இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள். அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த தலத்தை பாடியுள்ளார். மூலவர் பால சுப்பிரமணிய சுவாமி 4.5 அடி உயரத்தில் நின்று திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பாலசுப்பிரமணியரை தவிர அனைத்து தெய்வங்களும் மரகத பச்சைக்கல்லிலானவை. இதைப்போல் வேறு எங்கும் காண முடியாது. தலவிருட்ச மரமாக மகிழ மரம் திகழ்கிறது. திருக்கார்த்திகை, நவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்களில் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நிலம், வீடு, வீட்டு மனை என பூமி சார்ந்த எந்த விஷயத்து இருந்தாலும் இங்கு வந்து வணங்கி சென்றால் உடனே அவர்களுக்கு அமைவது நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.